டாஸ்மாக் ஊழியர்கள் மேல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. என்ன அப்டின்னா, பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்க அப்டின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு வந்து ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்டின்றத பார்க்கலாம். சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, நாங்க வந்து ரூ. 10 வாங்குறோம் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த ரூ. 10 வாங்குறதுக்கான காரணத்த நாங்க சொல்றோம். நீங்க கேளுங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்டின்னா, அந்த ரூ. 10ல தான் நாங்க வந்து அந்த கடையோட வாடகை கட்டுறோம். பிளஸ் மின் கட்டணம் நாங்க தான் செலுத்துறோம். அப்புறம் அந்த பாட்டில் இறக்குறது, ஏத்துறது அதுக்கு உண்டான கூலிய வந்து நாங்க தான் தர்றோம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோ இதுவரைக்கும் மக்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. சோ இதெல்லாம் கவர்மெண்ட் கடை தானே, ஏன் கவர்மெண்ட் கட்டக்கூடாதா? அப்படின்ற கேள்வி எனக்குள்ளயுமே வருது. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரச நாங்க வரவேற்கிறோம். அதாவது டாஸ்மார்க் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே தான். அதுல ஒர்க் பண்ற நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒரு மாற்று வேலை அமைச்சு குடுங்க. எங்களுக்கும் புள்ள குட்டியெல்லாம் இருக்கு. நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு. நல்லது கெட்டதெல்லாம் நாங்க பார்க்கணும். அதுவும் இல்லாம மாசம் ரூ. 13 தான் எங்களுக்கு சேலரி. இத வச்சு தான் நாங்க கிட்டத்தட்ட 23 வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாரி சொல்லி அவங்களோட கருத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. இவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாரி இன்னைக்கு சிஎம் சார் அவங்க ஒரு அறிவிப்பு ஒண்ணு விட்டுருக்காங்க. என்ன அப்டின்னா, டாஸ்மார்க்ல வேலை செஞ்ச ஊழியர்களுக்கு வேற வேலை வந்து அரேஞ்ச் பண்ணி தரப்படும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. வேற வேலை தந்துருவாங்க. அதாவது அரசு வேலை. ஏதாவது ஒரு வேலை போட்டு தருவாங்க அப்டின்ற ஒரு உத்தரவாதத்த குடுத்துருக்காங்க. சோ இது ரொம்பவே வந்து டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயமா இருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். மக்களே உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு